வேலூர் மாவட்டம் பரதரெட்டிப்பள்ளியில் தரமற்ற முறையில் ரேஷன் அரிசி வழங்கப்படுவதாக கூறி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவரை பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு எதனால வேலை தரல? எங்களுக்கு 100 நாள் வேலை ஓணும். கொலை வரி கட்டு, வீட்டு வரி கட்டுன்றாங்க. சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு வரோம். எங்களுக்கு வேலையே இல்லைன்னா 100 நாள் வேலை எங்களுக்கு ஓணும். இது யார் கொடுக்கணும்? மத்திய அரசு கொடுக்கணும். நாங்களும் ரொம்ப நொந்துட்டு இருக்கிறோம். எவ்வளவு போராடணும் அவ்வளவு போராடி பார்த்துட்டோம். மத்திய அரசு கொடுக்காம அவ்வளவு டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க. மத்திய அரசு என்ன பண்ணுச்சு? பஞ்சாயத்து கிளர்க்க அவர் சொல்றேன். மத்திய அரசு மேலே பழி போடுறீங்க. நீங்க பண்ற தப்பா மத்திய அரசு மேலே பழி போடுறீங்க. கை பேசி போட்டுக்கிறீங்க. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சேதுராம். வணக்கம் சேதுராம், உங்களிடம் இருக்கும் தகவல்கள். வணக்கம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த வரதரெட்டிப்பள்ளி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பண்டப்பள்ளி பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் 14 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக அப்பகுதியில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை ஒன்றிய குழு தலைவர் சத்யகாந்தம் திறந்து வைத்தார். அப்போது திடீரென அப்பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் பொதுமக்கள் திடீரென முற்றுகையிட்டு 100 நாள் வேலை வழங்காதது கோரியும் பஞ்சாயத்து தீர்மானத்தில் போடப்பட்ட நபர்களுக்கு கலைஞர் கனவு இல்ல தொகுப்பு வீடு வழங்காமல் குறிப்பிட்ட சிலருக்கு ஒதுக்கியதாகவும், மேலும் அப்பகுதியில் ரேஷன் கடையில் வழங்கப்பட்ட அரிசி, பருப்பு உள்ளிட்டவை தரமற்ற முறையில் இருப்பதாகவும் கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் 100 நாள் வேலைக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்காததால் பணி வழங்க முடியவில்லை என்றும் தொகுப்பு வீடு வழங்குவது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து அப்பொதுமக்கள் சம்மதம் அடைந்து கலந்து சென்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.